أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما رب زدني علما رب زدني علما இன்ஷால்லா இன்றைக்கி நம்மளுடைய 7வது கிளாஸோடைய சாராம்சத்தை பார்ப்போம். 2 வசனத்தை பற்றி சிந்திச்சுட்டு வர சொன்னாங்க. அதாவது அல்பக்ராவில் வரக்கூடிய 126வது வசனத்தையும் இப்ராஹிம் சூராவில் வரக்கூடிய 35வது வசனத்தையும் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத உள்வாங்கி சிந்திச்சுட்டு வர சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வசனம் வந்து 226 வந்து அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ. இதுவரையிலும் பார்ப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இதில் முக்கியமாக தேவை வந்து அந்த ஹாஸா பலதன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து முக்கியமாக அதுக்கு என்ன அர்த்தங்கிறது தான் பார்த்தோம். அதாவது இறைவா இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக, இறுதி நாளையும் நம்பியோருக்கு கனிகளை வழங்குவாயாகன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க கேட்ட அந்த துவா அப்படியே தொடருது. இந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து ஹாஸா பலதன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியாக வந்து சூரா இப்ராஹிமில் வந்து 35வது வசனத்தில் அது எப்படி வருதுன்னா அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. இறைவா இவ்வூரை அபயமளிக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறது நம்ம இங்கே ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது. ஹாஸா பலதன் ஒரு இடத்துல, ஹாஸல் பலத் ஒரு இடத்துல. இது ரெண்டுத்துக்கும் இது உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து ஒரு நகரம், அது வந்து ஒன்றுமே இல்லாத இடமா இருக்குது, அவங்க அப்போ துவா செய்கிறாங்க. இது வந்து ஒரு நகரமாக உருவாகிறதுக்காண்டி வந்து துவா கேட்குறாங்க அல்லாட்ட. ரெண்டாவது வந்து அந்த நகரம் உருவானதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அது உருவானதுக்கு பிறகு உண்டான நகரத்துக்கு தேவையான அம்சங்களை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழ்ந்து கவனிக்கும்போது கூடுதலான தகவல்கள், வரலாறு செய்தி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது. இது மேலோட்டமாக பார்க்கும்போது வந்து இந்த நுணுக்கங்கள் வந்து நம்மளுக்கு விளங்காது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யார் சொல்ல முடியும்? இதெல்லாம் யாரால் பேச முடியும்? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இப்படி இதெல்லாம் கவனித்து சொல்லியிருக்க முடியுமா? அவங்க எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக இருந்தாங்க. அவங்களால 1400 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு செய்திகள்லாம் சொல்லியிருக்க முடியாது. கண்டிப்பாக இதை வந்து படைத்தவனுக்கு தான் இப்படிலாம் பேச முடியும். இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்து இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது யாருக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கும்னு சொன்னால், யார் வந்து இந்த எழுத்துத்துறையில் ஊறி போய் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பிரமிப்பாக இருக்கும். எந்த துறையில் எல்லா துறையிலையும் அப்படித்தான். இப்போ வந்து ஒரு விஞ்ஞான துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தான் அந்த துறையில் உள்ளவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க துறை சார்ந்த விஷயத்தை பார்த்துட்டு அவங்க மெய் செலுத்து போவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ ஒரு ஜோக் சொன்னால் கூட அப்படித்தான். ஒரு ஜோக்காக இருந்தால் கூட வந்து அந்த ஜோக்கு துறையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தான் அந்த ஒரு சிரிப்பாக தெரியும். இப்போ ஒரு ஜோக் சொல்கிறாங்க ஒருத்தவங்க, ஒரு 10 பேருக்கு அது ஒரு ஜோக்காக தெரியும். ஒரு 12 பேர் இருக்கிற சபையில் 2 பேருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு வராது. ஏன்னு கேட்டால் அவங்க அந்த துறையில் இல்லை, அவங்க அதை ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதில் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் ஒரு எழுத்துத்துறையை பொறுத்தவரையிலும். அப்போ இதெல்லாம் நுணுக்கமாக பார்க்குறவங்களுக்கு தான் இதனுடைய இந்த வித்தியாசத்தெலாம் பார்க்குறவங்களுக்கு தான் அதை பற்றி சிந்திக்கிறதுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்கும். அதே மாதிரியே குரான் சொல்லக்கூடிய இன்னொரு ஆய்வு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ தேனீக்களை பற்றி உள்ளது தான். தேனீக்களை பற்றி நஹலுன்றே ஒரு சூறா இருக்குது, 16வது அத்தியாயம். 16வது அத்தியாயத்தில் 68, 69 வசனத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ தேனீக்களை பற்றி வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி நிறையா ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. இப்போ 1970 தான் அந்த ஆய்வுகள்லாம் நடந்துச்சு. ஆனால் குரான் வந்து தேனீக்களை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் சில இலக்கண விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து குரானுடைய அரபி மொழியில் வந்து ஆண்பால் பெண்பால் வந்து நம்ம இப்போ தமிழ் பேசுகிற மாதிரியோ ஃப்ரெஞ்சு ஆங்கிலம் பேசுகிற மாதிரி இருக்காது. இப்போ தமிழில் வந்து இப்போ இந்த நீங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் அந்த நீங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் யூன்னு சொல்லுவோம், அது ஆண்பாலுக்கும் பொருந்தும் பெண்பாலுக்கும் பொருந்தும். ஆனால் வந்து அரபியில் அப்படி இல்லை.
அரபிக் லாங்குவேஜை பொறுத்தவரையிலும் ஆண் பாலுக்குன்னு ஒரு சொல் வச்சுருக்காங்க, பெண் பாலுக்குன்னு ஒரு சொல் வச்சுருக்காங்க. இப்போ அந்தம்பாங்க, அந்திம்பாங்க. அந்தி வந்து ஆண் பால், அந்தி பெண் பால், நீண்டு சொல்கிறதுக்கு. இதே வந்து பெண்களை குறிக்கிறதுக்கு பல பெண்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கும், பல ஆண்களை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கும், 2 பேரை குறிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கும். இப்படி பல மாதிரியாக வந்து பிரித்து இருக்கும். நம்ம தமிழ் சொல் மாதிரி இருக்காது. இப்போ இந்த வசனத்தில் எப்படி அந்த சொல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون. மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டுபவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள். அந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து அனித்தஹிசி அப்படின்னு யூஸ் பண்ணுறான். அப்போனா வந்து இத்தஹிஸ் என்று சொல்லியிருந்தேன், அது வந்து ஆண் பாலை குறிக்கும். ஆனால் இத்தஹிசி அப்படின்னு வருது. அப்போ வந்து இது ஆர்டர் ஃபார்மு வந்து இது வந்து பெண் பாலை குறிக்குது. இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பெண் தேனிக்கு தான் வந்து கட்டளையிடுறான். குரானில் வந்து பொதுவாக வந்து ஆண் பாலில் வந்து கட்டளைகள் வரும்போது அது வந்து பெண்ணையும் குறிக்கும். ஆனால் வந்து பெண் பால் அல்லாஹ் யூஸ் பண்ணும்போது அது பெண்ணை மட்டும்தான் குறிக்கும். உதாரணம் வந்து அல்லாஹ் வந்து அகைமு சொலான்னு சொல்கிறான், தொழுகை நிலைநாட்டுங்கிறது. அது வந்து ஆண் பால் பெண் பால்னு தான் நம்ம 2 பேருக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் வந்து விலங்குகள்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும், நம்மள மாதிரி இல்லை. நம்ம மனிதர்கள் தான் வந்து சில விஷயங்களை ஏற்றுக்குவோம், சில விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் விலங்குகள் வந்து அல்லாஹ் என்ன கட்டளையிடுறானோ அதை செஞ்சிடும். அப்போது வந்து இந்த தேனீக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அடுத்த கட்டளை வந்து சும்ம குலி மின் குல்லி சமராத்தி ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி ஜுலுலா. பின்னர் ஒவ்வொரு இருந்தும் சாப்பிடு, உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல். குல்லுனா ஆண் பாலை பற்றி பேசுகிறது, குலினா பெண் பாலை பற்றி பேசுகிறது. குலினா வந்து சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். பெண் பாலை பற்றி பெண் தேனி பற்றி எல்லாம் சொல்கிறான், சாப்பிடு. கனிகளிலிருந்து சாப்பிட சொல்கிறான். அடுத்தது ஃபஸ்லுக்கின்னு சொல்கிறான். ஃபஸ்லுக்கி உஸ்லுக்கின்னா வந்து அதுவும் வந்து பெண் பால் தான். ஃபாலோ பண்ணுறது, செல்றது அப்படின்னு சொல்கிறோம்ல. உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல். அப்போ எல்லாமே பெண் பாலில் தான் வருது. இப்போ ஆணுக்கு எந்த ஆர்டருமே கிடையாது, எல்லாமே பெண்ணுக்குள்ள ஆர்டர் தான். அப்போ ஆண் தேனியோடைய பங்களிப்பு என்னங்கிறத வந்து அதனுடைய இயற்கை என்ன என்பதெல்லாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆண் தேனி பெண் தேனியை வந்து சும்மா நம்ம கண்ணால் பார்த்தா கூட வந்து அதை அதனுடைய இது ஆண் தேனி இது பெண் தேனி நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அவங்களால எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? அப்போ வந்து ஒரு பெண் தேனிக்கு தான் கூடு கட்டுறதுக்கு உள்ள உறுப்புலாம் இருக்குது. ஒரு வீட்டை பாதுகாக்கிற வேலை கூட வந்து ஆண் தேனி செய்ய முடியாது. காரணம் வந்து அதுக்கு கொடுக்கு இல்லை. அது இருந்தால் தான் வந்து அந்த வீட்டை பாதுகாக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு கூட வந்து இந்த பூக்களில் போய் அந்த உறிஞ்சுறதுக்கு வந்து ஆண் தேனிக்கு முடியாது. அதை கூட பெண் தேனி தான், அந்த பெண்ணுக்கு தான் அந்த நாக்கு அந்த மாதிரி அதை உறிஞ்சத்துக்குள்ளே அந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கான். அந்த பெண் தேனி தான் அந்த சாப்பாட்டையும் வந்து ஆண் தேனிக்கு போய் ஊட்டும். அப்போ ஆண் தேனியோட பங்களிப்பு என்னன்னு சொன்னால், ஆண் தேனி வந்து வெறும் வந்து இந்த இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் ஆண் தேனி. பிறகு ஒரு காலகட்டம் அந்த இனப்பெருக்க காலம்லாம் முடிஞ்சது பிறகு என்ன ஆகும்னா, அந்த பெண் தேனி வந்து ஒன்றும் சாப்பாடெல்லாம் ஃபீட் பண்ணாது. அப்போ கொடுக்காதுன்னு தெரிஞ்சது பிறகு இதுவால் வந்து தன்னாலேயும் போய் எதுவுமே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியாது, அந்த உறுப்புகள்லாம் இல்லை தானே. அதனால் ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே செத்து போயிடும். இந்த விஷயங்கள்லாம் வந்து குரான் பேசுது. அப்போ வந்து பெண் தேனிக்கு தான் எல்லாமே இருக்குதுன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நுணுக்கமாக அந்த குரானில் அது பெண்ணை பற்றி தான் பேசுது அப்படிங்கிற இந்த இவ்வளோ விஷயங்களையும் வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் சொன்ன அந்த வஹி தான் சொல்கிறாங்களே தவிர இவங்களாம் எதுவுமே இட்டு கட்டி சொல்லலைங்கிறது இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளை படைச்ச அல்லாஹ்வுடைய செய்தி தாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இன்னொரு சூறாவை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரா ரூம் 10வது அத்தியாயம். இதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் 5 வசனத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهو من بعد غلبهم سيغلبون في بضع سنين لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء وهو العزيز الرحيم. அலிஃப் லாம் மீம். ரோம பேரரசு அருகில் உள்ள பூமியில் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அவர்கள் தோல்விக்கு பிறகு சில வருடங்களில் அல்லாஹ்வின் உதவியால் வெற்றி பெறுவார்கள். முன்னரும் பின்னரும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. நம்பிக்கை கொண்டோர் அந்நாளில் மகிழ்ச்சி அடைவார்கள். தான் நாடியோருக்கு அவன் உதவி செய்கிறான். அவன் மிகைத்தவன், நிகரற்ற அன்புடையான். இதில் ஒரு முன்னறிவிப்பும் இருக்குது. அல்லாஹ் ஒரு முன்னறிவிப்பும் சொல்கிறான். ஆனால் இப்போ இந்த ரோமபுரியை பற்றிலாம் நம்ம வரலாற்று பாடத்தில் தான் நம்ம படிப்போம். இது ஒரு அத்தியாயமாகவே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இப்போ ரோமாபுரி தோத்துருச்சு. யார்கிட்ட தோத்துருச்சுன்னா பாரசீகர்கள்ட்ட தோத்துருச்சு. பாரசீகர்கள் யாருன்னா அவங்க ஈரான். அவங்க அவங்க தான் போர் தொடுக்குறாங்க. இப்போ ரோமாபுரியில் நிலப்பரப்பு நிறையா இருக்குது. அதாவது அவங்கள்ட்ட என்ன இருக்குதுன்னா ஜெருசலம், சிரியா, ஜோர்டன் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அதை ஈரான் போர் அவங்க தான் ஆரம்பித்து அவங்க எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. அப்போ இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா மக்காவில் விமர்சனம் செய்கிறாங்க. மக்காவாசிகள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. எப்படி விமர்சனம் செய்கிறாங்கன்னா இப்போ வேதக்காரர்கள் தோற்று விட்டார்கள். அதாவது இந்த ரோமாபுரி தோத்துருச்சுல, அது அப்படி சொல்லிவிட்டு அதே மாதிரி பல கடவுள் கொள்கையில் உள்ளவங்க வெற்றி கொண்டுட்டாங்க. அதாவது ஈரானில் உள்ளவங்க பாரசீகர்கள் அவங்க வெற்றி கொண்டுட்டாங்க. அவங்க பல கடவுள் கொள்கையில் உள்ளவங்க இப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அப்போ எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓரிரு கொள்கையில் தானே இருந்தாங்க. அதனால அவங்கள இந்த மக்கா பல கடவுள் கொள்கையில் மக்காவாசிகள் இருக்காங்களே, அவங்க வென்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அல்லாஹ் அப்போ தான் இந்த வசனத்தை இறக்குறான். ஆமாம், இப்போ ரோமாபுரி தோத்துருச்சு, ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்பை அப்போ தான் இறக்குறான். இதில் இந்த அரபிக் வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஃபி அதுனல் அர்தி அப்படின்னு வருதுல்ல, அதுக்கு மொழிபெயர்ப்பில் பக்கத்து பூமி, அருகில் உள்ள பூமின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டு தான். ஆனால் அதுனாங்கிற வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தமும் நம்ம சொல்லலாம். இதுக்கு தாழ்ந்தங்கிற ஒரு அர்த்தமும் வருது. இப்போ உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவங்களுடைய கவுமை கேட்பாங்களே, எங்களுக்கு உணவு கேட்பாங்க, பல விதமான உணவு கேட்பாங்க. அப்போ கூட எப்படி வரும்னா இந்த வார்த்தை வரும், அதுனாங்கிற வார்த்தை வரும். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نَّصْبِرَ عَلَى طَعَامٍ وَاحِدٍ فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير அப்போ இந்த இடத்துல அதுனாங்கிற வார்த்தை தாழ்ந்தங்கிற அர்த்தம் வருது. அதாவது நல்ல உணவுகளுக்கு பதிலாக நீங்கள் தாழ்ந்த உணவையாக கேட்குறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள்கிட்ட கேட்பாங்களே, அப்போ ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்குது. நம்ம இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமி ஒரே மட்டத்தில் எல்லா இடத்துலையும் இல்லைல்ல. உயர்வான ஒரு பகுதின்னு நம்ம சொன்னால் என்னத்தை சொல்லுவோம்னா எவரெஸ்ட்டை சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு தாழ்ந்த ஒரு இடம், ஒரு தாழ்ந்த ஒரு பகுதி, ஒரு லோவஸ்ட் லேண்ட்னா இதை சொல்லுவோம், சாக்கடலில் தான் சொல்லுவோம். டெட் சீன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சாக்கடல். இதை சில வருஷத்துங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கிபி 1014 ரோமாபுரிக்கும் பாரசீகர்களுக்கும் போர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல, அதாவது அது உப்பு நிறைந்த இடம் அப்படின்னு, அந்த உப்பு நிறைந்த இடம் என்னன்னு சொன்னால் இந்த பகுதி தான், இந்த டெட் சீ தான், இந்த சாக்கடல் தான். இது 430 மீட்ரு கடல் மட்டத்தை விட கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த அதுனாங்கிற அந்த
வார்த்தையை சும்மா யூஸ் பண்ணல. அதனாக்கு வந்து நெருக்கங்கிற ஒரு வார்த்தை இருந்தால் கூட தாழ்ந்தங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அல்லாஹ் வந்து சும்மா எந்த இடத்துலையும் சும்மா ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டான். அது எல்லாத்துக்குமே ஒரு நம்ம நல்லா சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அதுக்கு அதனுடைய அர்த்தத்தினுடைய இது புரியும், வார்த்தையுடைய முக்கியத்துவம் புரியும். இதை வந்து அல்லாஹ்வை தவிர யாராலையும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறது இங்கே உறுதியாகுது. இதுவரை நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே உள்ளம் சார்ந்த விஷயந்தான். குரானை படித்தா நம்ம நேர்வழி பெறுவோங்கிறது தான் நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் குரான் வந்து தெளிவான சிந்தனை இல்லாதவங்களை வந்து கைட் பண்ணாதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எப்படி இது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை வந்து அல்லாஹ் குரானில் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அல்-பக்ரா சூராவில் வரக்கூடிய 26வது வசனத்தை எடுத்துக்கிட்டால், இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து ஒரு கொசுவை உதாரணம் காட்டுவோம். அதாவது அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين. கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வைக்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன உவமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான். குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை இதன் மூலம் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. அப்போ இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். தெளிவான சிந்தனை இருந்தால் தான் நம்மளை வந்து குரான் வந்து கைட் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதுவரை நம்ம பார்த்தது வந்து ரீகால் பண்ணுவோம். அதாவது இதுவரை நம்ம என்ன பார்த்தோம்? அறிவு ஞானத்துக்காக வந்து இந்த கிளாஸ் நமக்கு இல்லைங்கிறத பார்த்தோம். இது வாழ்வியல் மாற்றத்துக்கான உள்ள கிளாஸுங்கிறத பார்த்தோம். வெற்று அறிவு வந்து நமக்கு மறுமையில் வந்து ஆபத்தாக போயிடும்ங்கிறத பார்த்தோம். பல பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த குரான் வந்து மாற்றியிருக்கு. இது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மைங்கிறத பார்த்தோம். யாருடைய மனம் வந்து இலகுவாக உள்ளதோ அவர்களுக்கு தான் இந்த மாற்றத்தினால பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். இறுகி போனவர்களுடைய உள்ளத்தினுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து திருக்குரான் ஓதும் போது அவங்களுக்கு அழுகை வராது, அவங்களோட தோல் சிலிர்க்காது, அவங்கள வந்து இந்த குரான் வந்து உழுக்காதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதுவெல்லாம் பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் குரானுக்குள் நுழைவதற்கு முன்னே வந்து நம்மளை முழுசாக தாழ்த்திக்கணுங்கிறத பார்த்தோம். முன்முடிவு இல்லாமல் அணுகணுங்கிறத பார்த்தோம். செயல்படுத்தும் உணர்வோடு இதை வாசிக்கணுங்கிறத பார்த்தோம். தடைகளை வந்து உடைக்கணும். அது வந்து யாருடைய வார்த்தை என்பதை வந்து புரிஞ்சு வாசித்தா தான் இந்த தடைகளை உடைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.